ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமே சேனல் ஸ்டார் அனிமி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 1 எபிசோட் 18 தான். அப்புறமா நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இது முன்னாடியே பல எபிசோட் போட்டிருக்கேன், செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற நைட் டெம்பிளோட டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோவை கலந்துக்க வைக்கலாம்னு மாஸ்டர் பேசிட்டு இருப்பாரு. அதுல மட்டும் நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டானா அவனுக்கு ஒரு டீம் கிடைக்கும், அதை வச்சு அவன் டீமன் கூட சண்டை போடலாம். இதெல்லாம் இல்லாம நம்ம ஹீரோ இப்ப லெவல் 4ல இருக்கிற நைட்டா மாறி இருப்பான். அப்படியே ஹீரோ பத்தின இருக்கிற உண்மையும் நம்ம மாஸ்டருக்கு அவன் சொல்லியிருப்பான். சோ அது நம்ம மாஸ்டருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறமா அக்கா நம்ம ஹீரோவை 4 திட்டி அவனுக்கு ஏத்த கவசத்தை கொடுப்பாங்க. சோ அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஒரு சீல்ட வாங்கலான்னு ஒரு ஸ்டோருக்கு வந்திருப்பாங்க. ஆனா அங்க ஒரு பிரச்சனை நடக்கும். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல எப்ப பார்த்தாலும் என்னோட பொருள் மேலே ஆசைப்படுற உனக்கு வெக்கமா இல்லையான்னு இந்த பொண்ணு கேட்கவும், ஏ லின்ஜியாலோ இதை நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு அக்கா சொல்லுவாங்க. அடியே இந்த கடையே என்னோட தான், இதை ஒழுங்கா விடுன்னு லின்ஜியாலோ சொல்லவும், உன்னோட குடும்பம் என்ன உனக்காகவா இந்த கடையை திறந்தாங்கன்னு அக்கா திரும்பவுமே சண்டை போடுவாங்க. இதனால ரொம்ப டார்ச்சர் ஆரம்பிச்சு அந்த கடைக்காரர் தான் தும்பல் போடவும் இவங்க 2 பேரும் அந்த சீல்ட விட்டுருவாங்க. இங்க பாருங்கம்மா, இப்படிப்பட்ட நல்ல ஆயுதத்தை உடச்சி வீணாக்கிறாதீங்கன்னு கடைக்காரர் சொல்லவும், இந்த கடையே என்னோடது ஒழுங்கா ஓடி இந்த ஜியாலோ சொல்லவும், உனக்கு என்ன இப்ப என்ன பிரச்சனை பண்ணுமான்னு அக்கா கேட்பாங்க. அந்த பொண்ணு சண்டைக்கு ரெடி ஆகும். அடியே நான் விளையாட்டு கேட்கல சண்டை போட வேண்டியன்னு அக்கா சத்துவாங்க. ஆனா ஜியாலுமே அக்காவை சும்மா விடுற மாதிரி தெரியாது. ஆல்ரெடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? திரும்பவும் சண்டை போட்டீங்கன்னா நான் உங்க அப்பா மட்டும் மாட்டி விட்டுருவேன் இந்த கடைக்காரர் சொல்லவும், இவங்க 2 பேரும் அமைதி ஆயிருவாங்க. நீ எதுக்காகடி எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறேன்னு ஜியாலு கேட்கவும், தக்காளி உனக்கு வாய் அதிகமாயிருச்சுன்னு அக்கா சண்டைக்கு வருவாங்க. ஆனா ஹீரோ சண்டையை தடுக்கவும் இவன் என்ன லவரானு ஜியாலு கேப்பா. அவன் என் தம்பி தப்பா எதுவும் பேசிடாதுன்னு அக்கா கத்துவாங்க. ஆனா இவன் நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கவும், கோச்சன் நானே இவளை பாத்துக்கிறேன், இவ பவர்ஃபுல்லான மெஜிஷியன்றான்னு அக்கா சொல்லவும், அக்கா நான் இது வரைக்கும் மெஜிஷியன் கூட சண்டை போட்டதே இல்ல, இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு ஹீரோ கேட்கவும், தம்பி அவளுக்கு பல நீ சண்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு தோத்து போயிடாதுன்னு ஜியாலு சொல்லவும், சோ நீ கொஞ்சம் வாய் அடங்குறியா, அவங்கிட்ட தோத்துட்டு நீ அழுக போறேன்னு அக்கா சொல்லவும், ஓ அப்படியா, இவனை நான் இந்த மேஜிக் வாண்ட் இல்லாமலே தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஜியாலு அங்க இருந்து கிளம்பவும் இவங்களுமே பின்னாடியே வந்துருவாங்க. அப்படியே வெளியே போற மக்கள் என்னன்னா இவங்க என்ன திரும்பவும் சண்டை போடுறாங்கன்னு பார்த்துட்டு ஒருத்தன் என்ன இங்க நின்று ஐஸாக ஆசைப்படுறியாடான்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு போயிருவான். ஆனா அப்படியே நம்ம ஹீரோவை காட்டினா அவன் சண்டைக்கு ரெடி ஆயிருவான். இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாதா, அவதான் இந்த மூன் சிட்டிலே பவர்ஃபுல்லான மெஜிஷியன் அப்படின்னு கடைக்காரர் இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கவும் இவளுமே ஆரம்பிக்கலாமான்னு கேட்பா. ஆனா அந்த கடைக்காரர் தம்பி வேணாம்ப்பா அவக்குள்ள சண்டை போடாதான்னு சொல்லவும் அக்கா அந்த ஆளை அடிச்சிருவாங்க. ஆனா ஜியாலு என்னவோ நம்ம ஹீரோவோ ஒரு காமெடி பீஸா பாப்பா. அப்படியே தரையில ஸ்கேட் போட்ட மாதிரியே அவளோட ஐஸ் பாலை யூஸ் பண்ணுவா. சோ அது நம்ம ஹீரோ கிட்ட போனோம்னா அது அவளால கண்ட்ரோலும் பண்ண முடியுது. ஒரு மெஜிஷியனால இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு ஹீரோ பார்க்கவும், என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இன்னும் சரியா பார்க்கலடான்னு ஜியாலு சொல்லுவா. சோ அந்த இடத்துல நிறைய ஸ்னோ வர மாதிரி கட்டுவாங்க. சோ அதையுமே ஜியாலு ஐஸ் டேகரா மாத்தி வச்சிருவா. ஹீரோ லைட் சாப்பரை யூஸ் பண்ண வந்தா தம்பி விளையாட்ட கொஞ்சம் சீரியஸா ஆக்கலாமான்னு இவங்க அவங்களோட ஐஸ் ஸ்டாமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குற ஹீரோக்கு இவ கிட்ட கூட என்னால் போக முடியலையான்னு சொல்லிட்டு கவலையாயிரும். இங்கே பாரு இதோட இந்த பேட்டில் முடிக்க போறேன்னு அவள் ஐஸ் கேஜின்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணவும் ஏதோ தரையிலேருந்து ஊசி மாதிரி ஐஸ் கட்டி வந்து நம்ம ஹீரோவை தாக்க வரும். அது வந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்க இவ மெஜிஷியன்ஸோட கில்லிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் முக்கியமானது ஓச்சனோட மானாவை அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பேட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அக்கா பார்க்கவும், ஹீரோ அங்கே முளைக்கிற ஐஸ் கட்டி யூஸ் பண்ணி அது மேலேயே ஏறி தப்பிச்சிட்டு இருப்பான். அப்படியே இதை யூஸ் பண்ணி அவள் பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஜம்ப் அடிக்கவும் அவ என்னமோ நம்ம ஹீரோ மூவ்மெண்ட்டை கணிச்ச மாதிரி தெரியும். ஸோ ஹீரோவே லைட் சாப்பரை யூஸ் பண்ணுவான். போச்சுட்டு அவசரப்பட்டுட்டேன்னு அக்கா பார்க்கவும், இவளுமே இது என்னோட ட்ரிக்டான்னு சொல்லிட்டு ஸ்னோ ஆங்கர்ங்கிற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுவா. அது என்னடா நம்ம ஹீரோவை ஐஸாலேயே கவர் பண்ணி விட்டுரும். இதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு மெஜிஷியன் கிட்ட பார்த்து தான் நடந்துக்கணும்னு. இவங்க நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இருக்க மாட்டான். ஸோ ஷாக்ல இருக்க அதே நேரத்திலேயே அந்த ஐஸ் கட்டியவே உடச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். என்ன மன்னிச்சிருங்க இந்த பேட்டில் நான் தான் வின் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லவும், ஆனா நீ எப்படி இந்த மூவ் சமாளிச்ச, இவளாலே அதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு இவ கத்தவும், முடியாதா யார் சொன்னா, அவன் நீ அட்டாக் யூஸ் பண்ணும் போதே அவனோட டிஃபென்சிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ணான், அதை கூட உன்னால கவனிக்க முடியல, இதுல ஏன்ட்ட வரியான்னு அக்கா சொல்லவும், மிஸ்லின் இந்த பேட்டில் அவன் ஜெயிச்சனால இதை நான் அவனுக்கு கொடுத்தாங்கன்னு கடைக்காரர் சொல்லவும், என்னோட வாண்ட நான் யூஸ் பண்ணாதனால தான் நீ ஜெயிச்சேன்னு இவங்க திரும்ப கத்தவும் அவங்க கூட தான் ஆர்மர் போடலன்னு அக்கா சொல்லுவாங்க. இவங்களும் கோவத்தோட அவங்களோட வாண்ட வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பவும் நல்லா செஞ்சிடான்னு அக்கா பாராட்டுவாங்க. கடைக்காரனுமே நான் இப்ப அந்த பையனுக்கு இதை கொடுக்குறேன் என்ன எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் சீன் கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்த காட்டுவாங்க. நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தாண்டா இருந்தோம். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரு பையன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா திடீர்னு அந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹீரோ கேட்பான். அப்படி முழுசா சொல்லிட முடியாது. ஆனா இப்ப நம்ம டெலிபோர்ட் போர்ட்டல் கிட்ட வந்துட்டோம்டா அப்படின்னு அக்கா பார்த்தா லின்ஜியாலும் அங்க இருப்பாங்க. இவங்களுமே ஷாக் ஆயிட்டு நீ என்னடி இங்க பண்றேன்னு கேட்கவும் இவ இங்கே வந்துட்டாளான்னு இவங்க பார்த்துட்டு சரியான கோவத்தோட போவாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், டீமன் ஹண்டிங் ட்ரையலுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். என்னோட பேர் சான்சி, நான் லெவல் 4ல இருக்கிற ஸ்பியர் வாரியர். இவன் என்னோட தம்பி சென்சன் லெவல் 4ல இருக்கிற வைல்டு வாரியர். இவன் சொல்லவும் இவன் என்னோட தம்பி லாங் ஹோச்சன், என்ன மாதிரியே இவனும் ஒரு நைட்டுன்னு அக்கா சொல்லவும், இவ்வளவு சின்ன வயசுலேயே இவன் இந்த ஹண்டிங் கூட்டு வந்திருக்கீங்களான்னு இவன் கேட்பான். ஆமா இவன் சின்ன பையனா இருந்தாலும் இங்க இருக்க திறமையான மெஜிஷியனை தோக்கடிச்சிருக்கான்னு அக்கா கத்தவும் அந்த இடத்துல இருக்கிற போர்ட்டல் ஆன் ஆகி சூப்பர்வைசர் ஃபெங் யாங் மூன் ஒருத்தர் வருவாரு. ஸோ இவங்களுமே அவங்களுக்கான மரியாதை
கொடுக்கவும், இங்க பாருங்க நீங்க 5 பேர் தற்காலிக டீமா கிரியேட் ஆகி டீமன்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுங்க கூட பேட்டில் பண்ண வேண்டியது இருக்கணும்னு இவர் சொல்லவும், இவ கூட நான் டீமா இருக்கும் முன்னாடி 2 பேரும் கத்த ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்க போக முடியலன்னா இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம்னு இவர் சொல்லவும், இல்ல நாங்க போறோம்னு 2 பேரும் ஏத்துக்குவாங்க. சரி உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா 100 டீமன்ஸ் நீங்க கொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காக உங்க டீமுக்கு ஒரு லீடர் வேணும் இவர் சொல்லவும், என்கிட்ட தான் இங்க ஹையஸ்ட் கல்டிவேஷன் இருக்கு, நான் தான் டீம் லீடர் ஆக முடியும்னு இதுன்னு சொல்லவும், இல்ல நான் ஹோச்சனை தான் செலக்ட் பண்ணுவேன், அவன் தான் இங்க இருக்கிறதே கார்டியன் நைட்னு அக்கா சொல்லவும், அந்த குழந்தையா அவன் இது வரைக்கும் டீமன்ஸ் கூட பாத்துருக்க மாட்டான்னு லின் கலாய்க்கவும், நீங்க டீம் லீடர் ஆகிறதுக்கு பேட்டில் பண்ணுமான்னு இந்த சூப்பர்வைசர் கேட்பாரு. சிஸ்டர் லின் ஒரு மெஜிஷியன், சோ அவங்களால ஹைட்டா இருந்து பார்க்க முடியும், அவங்க தான் லீடரா இருக்க ஏத்தவங்களா இருப்பாங்களான்னு ஹீரோ நினைச்சிட்டு, அக்கா அவங்க தான் என்ன விட லீடரா இருக்க சூட் ஆகுவாங்கன்னு ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல ஒன் லிமிட்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு லின் கலாய்க்கவும், அக்கா கடுப்பாவாங்க. சோ இந்த 2 பசங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்களே லீடரா இருக்குன்னு சொல்லிடுவானுங்க. சோ சூப்பர்வைசருமே டீம் லீடரா இருக்க டோக்கன் கொடுத்துட்டு இதுதான் அடையாளம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கவும் எல்லாருமே அந்த ஃபார்மேஷனுக்குள்ள வந்து நிப்பாங்க. சாதாரண டீமன்ஸ் தான், ஸோ 4 லீடராக இருக்கிறனால அசால்ட்டாகவே இதை பாஸ் ஆயிருவீங்கன்னு லின் சொல்லவும், ஹீரோக்கு அவங்க ஊரை டீமன்ஸ் அட்டாக் பண்ணிச்சுல அந்த நினைப்பெல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்காதுன்னு ஹீரோ நினைப்பான். அப்படியே அந்த போர்ட்டலுமே கிட்டத்தட்ட ரெடியாகிற மாதிரி தெரியும். வார்னிங் போன் லேண்டுங்கிற ஒரு இடத்துக்கு தான் இவங்க டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. இங்க பாருங்க உங்க டாஸ்க் எப்போ முடியுதோ அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்தாகணும், அப்பனா தான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும்னு சூப்பர்வைசர் சொல்லவும், இதுதான் டீமன்ஸோட இடமான ஹீரோ பாப்பான். என்னடா உனக்கு அதுக்குள்ள பயம் வந்துருச்சுமான்னு லின் கேட்டுட்டு அந்த டீமன்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்கவும், இது எல்லாமே டீமன்ஸோட பணம் தான், அப்படியே ஹியூமன்ஸோட பணங்களும் இங்க இருக்கு, அதுல நீங்களும் ஒரு ஆள் ஆயிர மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே உங்களுக்கான டாஸ்க் ஆரம்பிக்க போது அவங்க வராங்க அப்படிங்கவும், இவர் என்ன டீமன்ஸை பத்தியா பேசுறாங்க, எனக்கு யாருமே தெரியலையேன்னு இவங்க பாப்பாங்க. இந்த டீமன்ஸுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லன்னு அக்கா கலாய்க்கவும், டீமன்ஸை கொண்டுட்டு ஓவரா ஆடாத நீ இல்லைன்னு கலாய்ப்பாங்க. ஆனா ஹீரோ ஜாக்கிரதை அப்படின்னு கத்தவும், இவங்க ஒரு டீமன் சீக்கிரட் அட்டாக் பண்ணும், அவங்களுமே அதை கவனிச்சுட்டு ஐஸ் கவர்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஐஸ் பியரை யூஸ் பண்ணி அதை கொண்டுருவாங்க. ஸோ இப்போதைக்கு இவனுக்கு 2 பேர் 16 பேர் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோமே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அக்காவுமே அசசின் அரேங்கிற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அக்காவுமே இப்போதைக்கு 20 டீமன்ஸ் கொண்டிருக்காங்க. ஆனா இப்போ என்னமோ டீமன்ஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் லின் ஐஸ் பாலுங்கிற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிருவா. ஒரு வழியா நான் 21 டீமன்ஸ் கொண்டுட்டேன், உன்னை விட இப்ப நான் தாண்டி லீடுன்னு சொல்லவும், அக்கா கோவப்பட்டு ஹீரோவை பார்த்துட்டு அதுங்களை சும்மா விடாதரான்னு கத்துவாங்க. அவன் சாதாரண கார்டியன், அவனால 15-14 கொள்றதே பெரிய விஷயம்னு லின் சொல்லவும், இவனை பார்த்தா எனக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே இவர் பாப்பாரு. ஸோ ஹீரோமே அவனை நோக்கி வந்த எல்லா டீமன்ஸையும் கொண்டு முடிச்சா அவன் 25 டீமனை கொண்டிருக்கான். இது லின்னுக்கு ஷாக் ஆகவும் அக்கா அவனை வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. ஸோ மிச்சம் இருக்க டீமன்ஸுமே இவங்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ லின் என்னன்னா அவங்களை துரத்தி போலாங்கவும், இல்ல வெயிட் பண்ணு இப்போதைக்கு நம்ம மோதினது லெவல் 2ல இருக்க டீமன்ஸ் தான், ஸோ இந்த இடத்த விட்டு போறோம்னா ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், நீ என்ன பேசுற, இந்த டாஸ்க்கை நான் சீக்கிரம் முடிச்சாகணும், ஒழுங்கா என் கூட வந்து அந்த டீமன்ஸ் அடிங்கன்னு இவ எல்லாருமே கூப்பிட்டு போவா. ஸோ நம்ம ஹீரோக்குமே வேற வழி இல்லை, வாங்க போலான்னு அக்காவையும் கூட்டு போவான். இந்த எலும்பு கூட தலை ஏன் இவ்வளோ பெருசா இருக்குன்னு இவங்கெல்லாம் பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ டீமன் ஹண்டிங் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இருக்கான். ஸோ இங்க இவங்க டீமா வேலை செஞ்சு 100 டீமன்ஸை கொண்டாதான் இந்த டெஸ்ட்ல இவங்க பாஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே டீமன்ஸை கொண்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்போ லீடிங்ல இருப்பான். ஆனா அது இல்லைங்கிறவங்களுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. ஸோ மற்ற டீமன்ஸையுமே தேடி படிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுலயும் இப்போ இவங்க வந்திருக்க இடம் பார்த்தாலே வில்லங்கமா தெரியுது. என்னதான் நடக்க போறதுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.